இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிலத்தகராறு, அடிதடி தகராறு என பல பஞ்சாயத்துக்களை பார்த்து பழகிய மக்களுக்கு கூட இப்படியெல்லாம் கூட ஒரு பஞ்சாயத்து நடக்குமா என ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது ஊப்பியில் நடந்த ஒரு பஞ்சாயத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் மாவட்டம் நாக்லியா அகில் என்ற கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு அவரது பெற்றோர் இரு வீட்டார் சம்மதத்தோடு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் திருமணமான பின்பும் கூட வேறொரு பெண்ணை காதலித்து இரண்டாவது முறையாக திருமணம் செய்துள்ளார். இது முதல் மனைவிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அந்த இளைஞர் 2 மனைவிகளையும் ஒரே வீட்டிலேயே தங்க வைத்து குடும்பம் நடத்தி வந்தார். சில நாட்களிலேயே 2 மனைவிகளுக்கும் இடையே சண்டை ஆரம்பித்து வீதிக்கு வந்துள்ளது. அப்போது முதலில் திருமணம் செய்த எனக்குத்தான் கணவர் சொந்தம் என முதல் மனைவி சொல்ல, காதலித்து திருமணம் செய்த எனக்குத்தான் கணவர் சொந்தம் என இரண்டாவது மனைவி வாக்குவாதம் செய்துள்ளார். இப்படி இருக்க அந்த கணவரோ, இல்லை மேடம், உயிரே போனாலும் 2 பேருந்தான் மேடம் என உறுதியாக இருந்துள்ளார். இதற்கு ஒரு தீர்வு தெரிந்தாக வேண்டும் என 2 பெண்களும் கணவனை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என 2 பெண்களும் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்ய, என்ன செய்வதென்று தெரியாமல் போலீசார் திகைத்து நின்றுள்ளனர். இது குடும்ப பிரச்சனை என்பதால் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என கூறி போலீசார் அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் அந்த கிராமத்தின் பெரியவர்கள் முன்னிலையில் பஞ்சாயத்து நடந்துள்ளது. 2 பெண்களும் கணவனுக்காக விடாப்பிடியாக இருந்ததை பார்த்த ஊர் பெரியவர்கள் ஒரு வினோதமான முடிவை அறிவித்தனர். அதாவது, வாரத்தின் முதல் 3 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய கிழமைகளில் கணவர் முதல் மனைவியோடு இருக்க வேண்டும். அடுத்த 3 நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய கிழமைகளில் கணவர் 2வது மனைவியோடு இருக்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போதும் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த மனைவிக்கு சொந்தம் என ஒரு குழப்பமான கேள்வி எழுந்தது. அதற்கு ஊர் பெரியோர், அந்த ஞாயிற்றுக்கிழமை கணவனுக்கான சுதந்திர தினம், அவர் எந்த மனைவியோடு இருக்க விரும்புகிறாரோ அன்று அவரோடு இருக்கலாம் என தீர்ப்பு வழங்கியுள்ளனர். இப்படி கணவனுக்கு வினோத டைம் டேபிள் ஒப்பந்தம் போட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு சோசியல் மீடியாவில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இதனை பார்த்த நெட்டிசன்கள், மனுஷனுக்கு எப்படியெல்லாம் யோகம் வருதுன்னு பாருங்களேன் என்றும், இதனை வைத்து காத்து வாக்குல 2 காதல் பார்ட் 2 படமே எடுக்கலாமே என்றும் கிண்டலடித்து பதிவிட்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.